வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாவிஷ்ணு என்பவர் அசோக் நகரில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் மூட நம்பிக்கை பிரச்சாரம் செய்தார் என்று ஒரு பிரச்சனை கிளம்பியுள்ளது. அதனை பகுத்தறிவாளர்களெல்லாம் கண்டனம் செய்ய, விமர்சிக்க, போராட அரசும் அவரை கைது செய்திருக்கிறது. பேச தயங்கினதுனாலதான் என் நாடு நாசமாய் போனது, வீணாய் போனது. 67,000 குருகுலங்களுக்கு மேல இந்தியா ஃபுல்லா இருந்தது. 3,23,000 குருகுலங்களுக்கு மேல இருந்தது. அனைத்தும் அழிக்கப்பட்டது. ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா நெருப்பு மலை வரும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா உடல் நோய் குணமாகும், ஒரு மந்திரத்தை படிச்சீங்கன்னா இங்கிருந்து அங்க பறந்து போவான். அத்தனையையும் ஓலை பனை ஓலையில் எழுதி வைத்து விட்டு சென்றார்கள் ரகசியங்களை. நமக்கு ஒரு கேள்வி, அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட மட்டும்தான் மூட நம்பிக்கையை பிரச்சாரம் பண்ணக்கூடாதா? அரசு நிதியுதவி பெறும் பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூட நம்பிக்கையில பிரச்சாரம் பண்ணலாமா? அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும்தான் மூட நம்பிக்கையை கற்கக்கூடாதா? அரசு நிதியுதவி பெறும் பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூட மாணவர்கள்லாம் மூட நம்பிக்கையை கற்றுக்கொள்ளலாமா? இந்த பகுத்தறிவாளர்களுடைய போராட்டமும் கோரிக்கையும் வேடிக்கையாத்தான் இருக்கு. இந்த மகாவிஷ்ணுனுடைய இந்த பேச்சு சர்ச்சையை கிளப்பியிருக்காது. ஏன்னா திருமூலர் ஓதிய மந்திரம் அதுதானே, திருமூலர் எழுதிய மந்திரங்கள் அதுதானே, அது சர்ச்சையை கிளப்பியிருக்காது. ஆனால் அவர் அங்கு முற்பிறவியில் செய்த பாவத்தின் விளைவாக, வினையின் விளைவாக ஒருவர் குருடராக இன்று பிறக்கிறார் என்று சொன்னது அங்குள்ள ஒரு ஆசிரியர் சங்கர் என்பவர் மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துவது போல பேசிவிட்டார் என்று அந்த மேடையிலேயே அவரை கண்டித்து பேசியதால் இது சர்ச்சையானதே ஒழிய, இவர் மகாவிஷ்ணு முற்பிறவி பற்றியும் அதன் பயனை பற்றியும் பேசியதால் சர்ச்சை எழுந்திருக்காது. அந்த மூட நம்பிக்கையில் அவர் மட்டும்தான் இருக்கிறாரா? அரசு, அரசாங்கம், அரசு ஊழியர்கள், மக்கள் இவர்கள் எல்லாம் மூட நம்பிக்கையில் இல்லையா? அந்த திருமூலர் மந்திரத்தை ஏற்றுக்கொள்வதில்லையா? அரசாங்கம் என்ன செய்து ஒரு அடிக்கல் நாட்டினாலே பூமி பூஜை போடுது. கருணாநிதி ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், ஹஸ்தம் கன்னிராசி, ஹஸ்த நட்சத்திரம், குடும்பம். இந்த வீடியோவை பாருங்க. இங்க சுத்தி வந்தா போச்சு. இங்க சுத்தி வந்தா போச்சு. ஆமா, அண்ணா அறிவாலயத்துல கட்சி கொடிய அமைச்சர் கே நேரு அவர்கள் தலைமையில கொடியேற்றுறாங்க. அப்போ ஒரு பருந்து வந்து அந்த கூரையில உட்காருது. அதை பார்த்த உடனே கலைஞர் அவர்கள் கருடனாக வந்து விட்டார், காட்சி தந்து விட்டார்னு பரவசம் அடைஞ்சு போய் கையெடுத்து கும்பிட்டு கன்னத்தில் போட்டுக்கிறாரு அமைச்சர். அந்த பருந்து கொடி கும்பத்தை சுத்தி வந்து பறந்துட்டு போய் தான் போய் அங்க உட்கார்ந்துச்சான். இவர்கள் தான் மூட நம்பிக்கைய ஒழிக்க போற மாபெரும் படை, சமூக நீதி படை. எங்கள் அரசு, விடியல் அரசு என்று கும்மாளம் போடும் பகுத்தறிவாளர்கள் இதையெல்லாம் கண்டித்து என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா? கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள். இதை பாருங்க, ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியர் தினம் அன்று ஆசிரியர்களுக்கு பாத பூஜை செய்கிறார்கள். மாதா பிதா குரு என்பதானே மக்களுடைய கொள்கை. கடவுளுக்கு அடுத்து பெற்றோர்கள், அதற்கடுத்து ஆசிரியர். இவர்கள் எல்லாம் போற்றி வணங்கப்பட வேண்டும் என்றுதானே சொல்கிறார்கள். அப்ப இது மூட நம்பிக்கை இல்லையா? அரசு பள்ளியில் மூட நம்பிக்கைகளை பிரச்சாரம் செய்வதை தடுக்க வேண்டும் என்று சொல்லும் இவர்கள் தனியார் பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் மூட நம்பிக்கைகளை பிரச்சாரம் பண்ணுவதை தடை செய்ய வேண்டும் என்று என்றைக்காவது வாயை திறந்து கூறியிருக்கிறார்களா? அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் எல்லாத்திலையும் பிரேயர்ல காலை வணக்கத்தில் என்ன பாடல்கள் பாடுகிறார்கள்? அவரவர் மதத்தினுடைய பாடல்களைத்தானே பாடுகிறார்கள். அவரவர்களுடைய மதத்தினுடைய கொள்கைகளை சொல்லிதானே ஒரு பாட்டாக, அவரவர் வேதத்தில் உள்ள வசனங்களை எடுத்துதானே ஒரு வசனமாக படித்து
அந்த பிரேயரை முடிக்கிறார்கள். அதற்கப்புறம் தான் ஜனகணமனாதி பாடி அந்த பிரேயர் முடியுது. கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு? மூட நம்பிக்கைகளை பரப்புவதை தடை செய்ய சட்டம் போடுவோம், வழி நடத்துவோம், நெறிமுறைகளை வகுப்போம் என்கிறார். முடியுமா? அதாவது இவர்கள் ஒரு மதத்தில் உள்ள மூட நம்பிக்கையை, அதாவது குறிப்பாக இந்து மதத்தில் உள்ள மூட நம்பிக்கையை மட்டும்தான் எதிர்க்கிறார்கள். அதை மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்க கூடாது என்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது எடுபடுமா? மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? ஒரு நியாயமான போராட்டமா இது? ஒரு நியாயமான கோரிக்கையா இது? அது இருக்கட்டும். பள்ளிக்கூட பாடம், தமிழ் பாடத்தில் என்ன இருக்கு? முதல்ல கடவுள் வாழ்த்து, அப்புறம் ராமாயணத்தில் ஒன்று, சீராபுராணத்தில் ஒன்று, இயேசு காவியத்தில் ஒன்று, இப்படி மதங்களுடைய பாடல்கள் தான் இன்றைக்கு இலக்கியமாக இருக்கு, செய்யுளாக இருக்கு. தமிழ் இலக்கியத்தில் 95% கடவுள் நம்பிக்கை உள்ள பாடல்கள் தான். கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை இல்லையா? மூட நம்பிக்கைன்னா என்னதான்? இல்லாததை நம்புவது மூட நம்பிக்கை. சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஒருத்தர் ஒருத்தட்ட கடன் கொஞ்சம் வாங்கிட்டு வருவோம்னு போறாரு. அவர் எப்படியும் தருவாருங்கிற ஒரு நம்பிக்கையில போறாரு. இது நம்பிக்கை. அங்க போனா அவரு கொடுக்கவும் செய்யலாம், மறுக்கவும் செய்யலாம். அது அவருடைய விருப்பம். இவர் நம்பிட்டாருங்கிறதுனால அவர் செய்திட மாட்டாரு. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அவர் தான் தேர்ந்தெடுப்பார். அந்த கடன் உதவி கிடைச்சா இவருடைய நம்பிக்கை வெற்றி பெற்றது, இல்லைன்னா அந்த நம்பிக்கை பொய்யாகி போச்சு. ஒரு ஆய்வாளர் இது இப்படி செய்தா இது வரும், இது நடக்கும்னு ஒரு முடிவு கட்டி ஒரு ஆய்வு செய்கிறார். அது அவருடைய நம்பிக்கை. அதை செய்து பார்க்கிறாரு. வெற்றி அடைஞ்சா அவர் நம்பிக்கை வெற்றி அடைந்தது என்று அதை மற்றவங்களுக்கு சொல்லி பெருமைப்படுவார், மற்றவங்களும் பாராட்டுவாங்க. தோத்துட்டா அது வெற்றி பெறலாம் என்ன செய்வார்? அவருடைய நம்பிக்கை சரி, நம்மளுடைய நம்பிக்கை பொய்யானதுன்னு ஒத்துக்கிட்டு சும்மா இருந்துருவார். அதை விட்டுட்டு அவர் எனது நம்பிக்கை பொய்யாகவே கூடாது, நம்பிக்கை என்பது பொய்யாகவே கூடாது, நம்பிக்கை என்பது உண்மையானதுன்னு நினைச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப செஞ்சாரு. திரும்ப திரும்ப அந்த ஆய்வுகளை செஞ்சா என்ன சொல்லுவோம்? பைத்தியம் தான் சொல்லுவோம். அப்படி திரும்ப திரும்ப அவர் செஞ்சிட்டாக்கா அவருக்கு வெற்றி கிடைச்சிருமா? ஒருவேளை ஒரு முறை தோற்கும் போது சில தவறுகள் செய்து விட்டோம் என்று திருத்தி செய்தால் வெற்றி கிடைக்கலாம், இல்லைன்னா இல்லைதான். அந்த நம்பிக்கை என்பதனால் வெற்றி அடைய முடியாது, அது உண்மையாக முடியாது. அப்படித்தான் கடவுள் நம்பிக்கை. அது வெறும் நம்பிக்கை தான். கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறார்கள் அவர்கள். ஓகே, கடவுள் இருக்கிறார் என்று அவர்களால் நிரூபிக்க முடியுமா? இன்னொரு வேடிக்கை கேளுங்க. ஒரு விமான விபத்து நடக்குது. அதுல 10 பேர் இறந்துடுறாங்க, 10 பேர் உயிர் பிழைக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? உயிர் பிழைத்தவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? அப்பா அவர்களை கடவுள் காப்பாத்திட்டாருன்னு சொல்லுவாங்க. சரி, இறந்தவர்கள் பற்றி என்ன சொல்வார்கள்? ஐயோ கடவுள் அவர்களை கொண்டு விட்டார்கள் என்றா சொல்வார்கள்? சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த விமானி தவறாக ஓட்டியிருப்பார், இல்லது விமானத்தில் கோளாறு நடந்திருக்கும், அந்த விபத்தில் அவர் இறந்துட்டார்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லா மதங்களுமே ஒரு மனிதனுடைய செயலை கடவுள் வரையறுக்கிறான், அவன் தலைவிதியாக விதித்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டார்கள். அவன் விதித்தபடிதான் நடக்கும் என்றும் சொல்கிறார்கள். குர்ஆன் என்ன சொல்லுது? ஒரு நிமிடம் கூட உங்கள் மரணம் பிந்தாது முந்தாது என்கிறது. முன்னாடியும் நடக்காது, பின்னாடியும் நடக்காது. அப்ப இந்த விபத்தில் இருந்தது யார் காரணம்? அவர்கள் இந்த விபத்தில் இருந்தது யாரால? கடவுளுடைய தலைவிதினால தானே. அவர்கள் அப்படித்தானே சொல்லணும். கடவுளுடைய தலைவிதி அவர்களை அன்று இறக்க, இந்த விபத்தில் இறக்க வேண்டும் என்று எழுதி வைத்ததால் அவர்கள் இறந்து விட்டார்கள், கடவுள் கொன்று விட்டார் என்று தானே சொல்லணும். சொல்லுவாங்களா? இந்த மாதிரி தீமைகள் நடக்கும்போது அது மனிதனுடைய தவறு. மனிதனுடைய தலையெழுத்தை கடவுள் தான் எழுதி வச்சிருக்காரு. அப்புறம் மனிதனுடைய தவறுன்ற எல்லா வகையிலுமே, நோய் நொடி, ஆபரேஷன், எல்லாத்திலையுமே இந்த மூட நம்பிக்கை, இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை ஏதோ படிக்க தெரியாதவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கா? கல்வி அறிவு இல்லாதவங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கா? விஞ்ஞானிகள்கிட்ட இல்லையா? டாக்டர்கள்ட்ட இல்லையா?
இன்று ஆசிரியர்களே முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையில் உள்ளவர்கள் தானே. அவர்கள் எப்படி வந்து மூட நம்பிக்கையை புறக்கணிச்சுட்டு பாடம் நடத்துவாங்க, சொல்லிக் கொடுப்பாங்க? ஒவ்வொரு இது நடக்கும்போது, ஒவ்வொரு பாடங்கள் நடக்கும்போது இடையில இதை சொல்லாம அவர்களால் இருக்க முடியுமா? அப்படி ஒரு வழிகாட்டலை ஆசிரியர் பேச்சில் கொடுத்திருக்காங்களா? என்னைக்காவது கொடுத்திருக்காங்களா? நீங்கள் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கையிலே பாடத்துக்குள் பயிற்றுவிக்கும் போது சொல்லக்கூடாதுன்னு ஒரு வழிநடத்தல் இருக்கா? இதுவரையும் இல்லை. கடவுள் என்பது மூட நம்பிக்கை. அதை சொல்லாமல் யாரால் இருக்க முடியும்? இப்ப மகாவிஷ்ணுவை கைது செஞ்சிருக்கிறது எந்த வழக்குல? மாற்றுத்திறனாளர்களை இழிவுபடுத்தி விட்டார் என்ற அடிப்படையில் தான் கைது செய்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் பல இடங்கள்ல இருந்து வழக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து வழக்கு தொடுக்க வச்சு அந்த வழக்குல தான் அவரை கைது செஞ்சிருக்காங்க. இவர் மூட நம்பிக்கை பிரச்சாரம் செய்தார் என்று பிரச்சனை வந்தால் ஒட்டுமொத்தமா எல்லாரும் அம்பலமாயிடுவாங்க. தமிழ் பாடத்தில் உள்ள, தமிழ் இலக்கியத்தில் உள்ள ஒரு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். திருக்குறளை எல்லாரும் உலக பொதுமுறை என்று சொல்லுவாங்க. குறிப்பாக பகுத்தறிவாளர்கள் சொல்லுவாங்க. அதுல வர்ற இறைவன் என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் தலைவன் தலைவன் என்று பொருள் கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதனால எல்லா மதத்தினரும் திருவள்ளுவரை எங்க மதத்தை சேர்ந்தவர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது அப்படியா? ரெண்டு குறைவுகளை எடுத்துக்காட்டா பார்ப்போம். ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து. பரிமேலழகர் உரை. ஆமை போல ஒருவன் ஒரு பிறப்பின்கண் ஐம்பொறிகளையும் அடக்க வல்லவன் ஆயின் அவ்வன்மை அவனுக்கு எழுபிறப்பின் கண்ணும் அரண் ஆதலை உடைத்து. ஆமை போல, ஆமை 4 காலு ஒரு தலை, ஆபத்து வந்தா 5ஐயும் உள்ள இழுத்துக்கிறோம். அதுபோல 5 புலன்களையும் அடக்கி ஆள்பவனுக்கு அது 7 பிறப்புகளையும் அரணாக அமையும் அப்படின்னு பரிமேலழகர் சொல்கிறார். மணக்குடவர். ஒரு பிறப்பிலே பொறியியல் அனைத்தையும் ஆமை போல அடக்க வல்லவனாயின் அவனுக்கு அதுதானே 7 பிறப்பினும் காவலாதலை உடைத்து. வரதராசனார். ஒரு பிறப்பில் ஆமை போல் 50 அடக்கியாள வல்லவனால் அது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்பு உடையது. எல்லாரும் 7 பிறப்புகளை பற்றி சொல்கிறார்கள். பகுத்தறிவாளர் ஐயா மு கருணாநிதி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? உறுப்புகளை ஓர் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்ளும் ஆமை போல் 50 அடக்கியாலும் உறுதி காலமெல்லாம் வாழ்க்கைக்கு காவல் அரணாக அமையும். அவர் இங்க என்னத்தை மறைக்கிறாரு? எழுமையும் என்று சொல்ல மறைக்கிறார். மறைச்சிட்டு அது காலமெல்லாம் என்று பொருள் சொல்றார். பகுத்தறிவா இருக்கணும்ல. 7 பிறப்பு நம்மனா அது பகுத்தறிவு இல்லையே. அதனால 7 பிறப்புங்கிறத காலமெல்லாம் என்றும், எளிமையும் என்பதை காலமெல்லாம் என்றும் மாற்றுகிறார். இன்னொரு குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார். பரிமேலழகர் உரை. இறைவன் அடி என்னும் புனையைச் சேர்ந்தார் பிறவியாகிய பெரிய கடலை நீந்துவார். அதனை சேராதார் நீந்த மாட்டாராய் அதனுள் அழுந்துவார். ஐயா மு வரதராசனார். இறைவனுடைய திருவடிகளில் பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும், மற்றவர் கடக்க முடியாது. பகுத்தறிவாளர் ஐயா மு கருணாநிதி அவர்கள். வாழ்க்கையிலும் பெருங்கடலை நீந்தி கிடக்க முனைவோர் தலைவனாக இருப்பவனின் அடி தொடர்ந்து செல்லாவிடில் நீந்த முடியாமல் தவிக்க நேரிடும். பிறவி என்பது 7 பிறப்பு. அதனை சுட்டும்போதுதான் அந்த பிறவி என்ற சொல்லை பயன்படுத்தியிருக்கிறார் திருவள்ளுவர். எல்லா இடத்திலையும் அப்படித்தான் பயன்படுத்தியிருக்கிறார். வாழ்க்கை என்று சொல்ல வரும் இடங்களில் வாழ்க்கை என்றுதான் பயன்படுத்தியிருக்கிறார். மற்றவர்களால் இந்த பிறவி கடலை கடந்து செல்ல இறைவனடியை சேர வேண்டும், அவர்தான் கடக்க முடியும், மற்றவர்கள் கடக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இறைவனடி என்பதை நாம் முன்னே சொன்னது போல இறைவன் என்பதை தலைவன் என்று மாற்றி பொருட்சொல்வது இவர்களுடைய வழக்கம். அதனால் ஐயா மு கருணாநிதி அவர்கள் தலைவனாகிய அடியை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்று பொருள் எழுதுகிறார். இறைவனடி தலைவனடி. அடி என்றால் கால், பாதம். இறைவனுடைய பாதத்தை தொழுது நிற்பவர்
அப்படிங்கிறது மற்றவர்களுடைய எல்லாருடைய கருத்தும். அதுதான் திருவள்ளுவர் பல இடங்களில் அப்படித்தான் சொல்கிறார். இறைவனடி சேராதார் அப்படின்னு, இறைவனடி சேர்ந்தார் அப்படின்னு. ஐயா மு கருணாநிதி அவர்கள் இறைவனடியை தலைவன் அடி என்கிறார். தலைவனுடைய பாதத்தை வழங்கணுமோ, அப்படி இல்லை தலைவனுடைய பாதையை தொடர்ந்து செல்லணுமோ? ஒருவேளை ஐயா மு கருணாநிதி அவர்கள் நான் சொல்றதை கேளுங்கடா, தலைவன் சொல்றதை கேளுங்கடாங்கிறதுக்காக இப்படி உரை எழுதியிருப்பாரோ? என்ன பின்பற்றியவர்கள் யாரும் பிழைக்கவே முடியாது, இந்த பெருங்கடலை நீங்க நீந்தவே முடியாது, உங்க வாழ்க்கையை நீந்தவே முடியாது, என்ன பின்பற்றி வாங்க அப்படிங்கிறார் போல. வேறு சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இந்த சித்தர்கள் மூட நம்பிக்கையற்றவர்கள், பகுத்தறிவாளர்கள், அவர்களிடம் கடவுள் நம்பிக்கை இல்லை, அவர்கள் நாத்திகர்களாகத்தான் இருந்தார்கள் என்று நிறைய பகுத்தறிவாளர்கள் சொல்வார்கள். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டா ஒருவருடைய பாடலை சொல்வார்கள். அந்த பாடலை பார்ப்போம். நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுணென்று சொல்லும் மந்திரம் ஏதடா. நட்டக்கல்லும் பேசுமோ, இதோட நிறுத்திக்கிடுவாங்க, இதுக்கு மேல சொல்ல மாட்டாங்க. நட்டக்கல்லும் பேசுமோ, நட்ட கல்லுக்கு மலர்களை தூவி, மலர்களை 4 பக்கமும் தூவி சுத்தி சுத்தி மந்திரத்தை ஓதுனா அந்த கல்லு பேசுமா அப்படின்னு அவர் பாடியிருக்கிறார்னு சொல்லி, அதனால் அவர் ஒரு பகுத்தறிவாளர், மூட நம்பிக்கையை ஒழித்தவர், நாத்திகர் என்று கூட சொல்கிறார்கள். ஆனால் அதே வரியில் உள்ள அடுத்த சில சொற்களை அப்படியே முழங்கிடுவாங்க. நாதன் உள்ளிருக்கையில் சுட்டச்சட்டி சத்துவம் கரிச்சுவை அறியுமோ. ஒரு எடுத்துக்காட்ட சொல்லி, சுட்ட சட்டியில கறி சமைச்சா அந்த கறி சுவையை அந்த சட்டியை உணர முடியுமா? அதுபோல அந்த கல்லு ஏதாவது உணர முடியுமா? உணர முடியாது. அது கல்லு, அது பேசுமா? பேசாது. ஏன்? நாதன் உள்ளிருக்கிறான், மனதுக்குள்ளே இருக்கிறான் அப்படிங்கிறார். அவர் பேர் என்ன தெரியுமா? சிவா வாக்கியர். அந்த சித்தருடைய பேரு சிவா வாக்கியர். அடுத்த ஒரு புரட்சிகரமான உரையாடல். அதாவது 4 வர்ணங்களை பிராமணர்கள் சொல்லி மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் திருவள்ளுவர் புரட்சிகரமானவர் என்று சொல்வார்கள். எப்படி? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், இதுக்கு அடுத்தவரையே சொல்ல மாட்டாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா உயிர்களுக்கும் பிறப்பால் அவர்கள் சமமே. அடுத்த வரி என்ன சொல்லுது? சிறப்பொவ்வா, சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். செய்கிற தொழிலை வச்சு சிறப்பு ஒவ்வாது, வேற்றுமையாகத்தான் இருக்கும். ஒருவனுடைய சிறப்பு குணங்கள், சிறப்பு ஒருவனுடைய தகுதி செய்கிற தொழிலை வைத்து வேறுபாடாகத்தான் இருக்குங்கிறார் திருவள்ளுவர். பரிமேலழகர் இதற்கு என்ன உரை எழுதியிருக்கிறார்னா, பரிணாமமாகிய யாக்கையின் பொருந்தி நின்று அதன் பயன் அனுபவித்தல் எல்லா வர்ணத்தார்க்கும் ஒத்தலின் பிறப்பு ஒக்கும் என்று சொன்னார். எல்லா உடல்களும் யாக்கைகளும் ஒரே தன்மையில் பொருள்களை அனுபவிக்கிறதுனால அது பிறப்பு ஒக்கும், பிறப்பால் அவர்கள் ஒன்றுபட்டவர்கள் என்று சொல்கிறார். வேறுபாடு இல்லை என்று சொல்வதாக சொல்கிறார். பெருமை சிறுமைகளுக்கு கட்டளைக்கல்லாகிய தொழில் பாகுபாடுகள் வர்ணந்தோறும் யாக்கைதோறும் வேறுபடுதலின் சிறப்பு ஒவ்வா என்றும் கூறினார். தொழிலின் அடிப்படையில் ஒவ்வொருவருடைய உடலும் வேறுபடுவதால், ஒவ்வொருவரும் வேறுபடுவதால் சிறப்பு ஒவ்வா, பெருமை ஒன்று போல் இருக்காது அப்படின்னு சொல்றார். அப்படின்னு தொழிலை செய்கிறவன் சிறப்பு பெற மாட்டான். அவன் செய்கிற தொழிலால அவனுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிறதான் திருவள்ளுவருடைய நிலைப்பாடு. 4 வர்ணத்தை தானே அவரும் சொல்றாரு. தொழிலின் அடிப்படையில் வேறுபடுவார்கள் என்று தானே அவரும் சொல்றாரு. திருவள்ளுவர் புரட்சிகரமானவரான். இதே மாதிரி பகவத்கீதையை விமர்சனம் செய்யும்போது அது 4 வர்ணங்களை நானே படைத்தது என்று சொல்கிறதாக விமர்சனம் செய்வார்கள். அதனால் அது பிற்போக்கான ஒரு நூல், அது மனித விரோதத்துக்கு எதிரான நூல் என்று சொல்வார்கள்.
அது என்ன சொல்லுது? சதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ தஸ்ய கர்தாரம் அபிமாம் வித்யா கர்தாரம் அவ்வயம். அதனுடைய பொருள், 4 வர்ணங்களை உருவாக்கியவன் நானே. ஒருவனின் குணத்திற்கும் மனிதரின் தன்மை கர்மத்திற்கும் செயலுக்கும் ஏற்றவாறு நான் உருவாக்கினேன். செம்மைப்படுத்தி மேன்மையிடே நாம் அவற்றை படைத்தோம். மனிதர்களின் செயல் குணம் அமைப்புப்படி அவர்களுக்கான வர்ணம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவற்றை நான் படைத்திருப்பினும் நான் செயலற்றவன் அழிவற்றவன் என்று உணர். இது அதனுடைய முழு பொருள். வர்ணங்களை படைத்திருக்கேன். எப்படி படைத்திருக்கேன்? அவர்களுடைய செய்தொழிலை வைத்து வர்ணங்களாக பிரித்திருக்கிறேன். திருக்குறள் என்ன சொல்லுது? செய்யும் தொழிலுக்கேற்ப ஒருவருடைய சிறப்பு இயல்புகள் மாறுமும் வேறுபட்டு இருக்கும். திருக்குறள் புரட்சிகரமான நூல், உலகமறை. பகவத்கீதை பிற்போக்கான ஒரு நூல். திருவள்ளுவர் எந்த மதங்கிறதுல இன்னைக்கு ஒரு சர்ச்சை இருக்கு. கிறிஸ்தவர்கள் எங்கள் மதத்தவருங்கிறாங்க, ஜெயினர்கள் எங்க மதத்தவருங்கிறாங்க, இஸ்லாமியர்கள் கூட எங்க மதத்தை சேர்ந்தவருங்கிறாங்க. அவரு உலகுக்கு அனுப்பப்பட்ட 70 லட்சம் நபிகள்ல அவரும் ஒருவருங்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர் திருக்குறளுக்கு புதிய உரையே கிறிஸ்துவத்தை சார்ந்து வரக்கூடியதுமான கிறிஸ்துவத்தை சொல்லுவதை போன்ற ஒரு உரையே எழுதி திருக்குறளையே மொத்தமா மாத்திருக்காரு. திருக்குறளுக்கு 100க்கு மேல உரைகள் இருக்கு. அந்த உரைகள் எல்லாம் எடுத்து படிச்சோம்னா தலையே சுத்தம். திருவள்ளுவர் இப்ப வந்தான்னு வைங்க, அவர்கிட்ட அவர் எழுதின குறள் ஒன்றை சொல்லி டெஸ்ட் வச்சோம்னா, இதுக்கு பொருள் என்ன சொல்லுங்கன்னு டெஸ்ட் வச்சோம்னா அவர் ஃபெயில் ஆயிடுவார். அத்தனை உரைகள் அத்தனை விதமாக இருக்கிறது. அத்தனை உரைகள் ஒண்ணுக்கொன்று முரண்பாடாகவும் வேறுபாடாகவும் இருக்கிறது. சரி, அவர் எந்த மதத்தை சேர்ந்தவர்? பல இடங்களில் பிறவி பயன் எழுபிறப்பு என்று சொல்கிறார். பிறவி பயன் என்று சொல்வதும் எழுபிறப்பு என்று சொல்வதும் இந்து மதம் மட்டும்தான். அதனால நாம திருவள்ளுவர் எந்த மதத்தை சேர்ந்தவங்கலாம் குழப்பிக்கிட்டுலாம் இருக்க தேவையில்லை. அவர் ஒரு சைவ மதத்தையோ வைணவ மதத்தையோ சார்ந்தவராகத்தான் இருப்பார். ஜைன மதத்தை சார்ந்தவர் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கு. அந்த சர்ச்சைக்குள்ள நம்ம போக வேணாம். இந்த மகாவிஷ்ணு பேசிய திருமூலர் மந்திரத்தை எடுத்து சொல்லிய இந்த மந்திரத்தை ஓதுனா தீமழை பொழியும், இந்த மந்திரத்தை ஓதுனா உலகமே பொருள்னு சொல்லிட்டு முகநூல்ல ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். என்ன தெரியுமா? இந்த மந்திரங்களெல்லாம் சொன்னா தீமழையும் பொழியும், ராக்கெட்டும் பறக்கும். ஆனா அதை எழுதி வச்சிருக்கிறது எதுல? ஓலைச்சுவடியில். எழுதி வைக்க கூட பேனா காகிதம் இல்லாதவர்கள் மந்திரத்தால் ராக்கெட் அனுப்பியதாகவும் உலகத்தையே புரட்டி போட்டதாகவும் சொல்கிறார்கள். அவர்கள் மட்டுமல்ல, நம்ம பகுத்தறிவாளரும் சொல்கிறார்கள். தமிழன் தான் உலகுக்கே அறிவியலை கற்றுக் கொடுத்தான். தமிழ் இலக்கியங்கள் இல்லாத அறிவியல் இல்லை, அதை படிங்கிறாங்க. அதை படிச்சுட்டு ஓலைச்சுவடியில எழுதிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் நம்மளுடைய சமூக அமைப்பு. உலகத்து அறிவியலையே சொல்லிக் கொடுத்த தமிழர்கள் கண்டுபிடிச்சது என்ன? ஒண்ணும் இல்லை. அவர்கள் மட்டுமில்ல, கிறிஸ்தவர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள், இஸ்லாமியர்களும் அதைத்தான் சொல்கிறார்கள். பைபிள்ல இருக்கு அத்தனை அறிவியலும். பைபிளை படிங்க, அதுல இருக்க அறிவியல். அந்த அறிவியலை தான் இப்ப இவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. குரான்ல இருக்க அத்தனை அறிவியலும் அந்த அறிவியலை தான் இப்ப கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்பா நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. நாங்க அதுல இருக்குல்ல, அதை படிச்ச ஞானிகளும் அறிஞர்கள் நீங்க தானே, அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டியது தானே. ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சு சொல்லிட்டாக்கா உடனே அது பைபிள்ல இருக்கு, அது குரான்ல இருக்கு, அது வேதத்தில் இருக்குன்னு இப்படி சொல்றவங்க ஒரு மெழுகுவர்த்தியை கூட உருவாக்குனதில்லை. அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஆதாரமாக அடிப்படையாக அமையும் கோட்பாடுகளை உருவாக்கியவர்கள் இந்த மதங்களை எதிர்த்துதான் உருவாக்கினார்கள். அதனால் அவர்கள் இந்த மதவாதிகளால் பட்ட துன்பங்கள் சொல்லி மாளாது. எங்க வேதத்தில் தான் அறிவியல் இருக்கா சொல்கிறார்கள். சரி, நாம இப்ப பள்ளிக்கூடத்துக்குள்ள போவோம்.
இந்த பாடல்களை, இந்த இலக்கிய பாடல்களை வைத்துதான் பள்ளிக்கூடத்துடைய தமிழ் பாடநூல் இருக்கு. அப்படி இந்த இலக்கியங்களை, மூட நம்பிக்கையில் சொல்லும் இலக்கியங்களை பாடமாக வைத்துவிட்டு மூட நம்பிக்கைகளை பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நடக்குமா காரியம்? அது எந்த வகையான அறிவான செயல்? பள்ளிக்கூடத்தில் மூட நம்பிக்கையை பரப்பக்கூடாது அப்படின்னா என்ன செய்யணும்? ஒட்டுமொத்தமா எல்லா பள்ளிக்கூடத்திலையும் இந்த தடை செய்யணும். மதம் குறித்து பேசுவதை தடை செய்ய வேண்டும். மதம் குறித்து இல்ல, இறைவன் குறித்து பேசுவதையே தடை செய்யணும். அந்த கடவுளின் செயல்களா தலைவலிகளை போதிக்கும் போது, கடவுளை தினந்தோறும் வணங்கினால்தான் உனக்கு கல்வி வரும் என்று சொல்லும் போது அது மூட நம்பிக்கை இல்லையா? அவற்றையெல்லாம் அரசு பள்ளி, அரசு நிதி உதவி பெறும் பள்ளி, தனியார் பள்ளி என்று வேறுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இறைவனை பற்றி சொல்லக்கூடிய எந்த ஒரு பாடமும் இல்லை என்று அகற்றிவிட வேண்டும். மாற்றாக தமிழ் இலக்கியங்களில் உள்ள பொது பொருள் பெற்று பாடிய குற்றாலக்குறவஞ்சி போல பொது பொருளை பாடும் செய்யுள்களை தமிழ் இலக்கிய சான்றுகளுக்காக, தமிழ் இலக்கியத்தை கேட்பதற்காக வைக்க வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே இந்த மகாவிஷ்ணுவை தடுக்க முடியும். சும்மா RSS நுழைஞ்சிருச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கிறதுல எந்தவித பயனும் இல்லை. RSS மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கிறார்களா? RSS மட்டும்தான் மூட நம்பிக்கைகள் இருக்கா? உலக நாட்டு மக்கள் பெரும்பான்மையோர் மூட நம்பிக்கையில் உள்ளவர்கள் தான். அதனால் கல்வியில் ஒட்டுமொத்தமாக மதம், கடவுள் என்ற சப்ஜெக்டுகளை ஒட்டுமொத்தமாக ஆற்றுவது மட்டுமே ஒரு தீர்வாகும். கைது செய்து தண்டிப்பதெல்லாம் தீர்வை தராது. இன்னைக்கு கைது செய்திருக்கிறாங்க, அவர் ஒரு 10-15 நாள்ல ஜாமீன்ல வெளியே வந்துடுவாரு. அதுக்கப்புறம் இந்த வழக்காக அரசு நடத்துமா? நடத்தாது, நடத்தவும் முடியாது. அதுக்கு அடிப்படையே இல்லை. அதனால் நாம என்ன செய்யணும்னா, ஒரு வட்டத்தின் மையப்புள்ளியாக இருந்து மதங்களை சமதூரங்களில் வைத்து பார்த்து ஒரு தீர்வை நோக்கி நகர வேண்டும். அது ஒன்றுதான் மக்களை மீட்க வழிவகுக்கும். நன்றி. For detailed analysis, subscribe, like, share, click notification.